சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உலகத் தமிழர்களே, இன்றைக்கு நாம தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த சர்வதேச செய்திகள்ல அதனுடைய முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த போர் எப்படி செல்ல போகிறது ரொம்ப முக்கியமாக நாங்க பார்க்கிறோம். உலகத்துல அமெரிக்கா உண்மையிலேயே இன்று வரை அதனுடைய டெக்னாலஜி, அதனுடைய மிசைல்ஸ், அதனுடைய ஏர் ஸ்ட்ரைக்கர், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மோனிசன்ஸ், அதனுடைய டேங்கர்கள், ரெடார் சிஸ்டம், இதெல்லாம் உலகத்தை அவங்க அச்சுறுத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய நாடு அமெரிக்கா. உலகத்தில் எந்த ஒரு இராணுவத்திற்கும் ஒதுக்கப்படாத அளவிற்காக கிட்டத்தட்ட அவர்கள் 950 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள். அப்படி என்றால் 1000 பில்லியன் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை லட்சம் கோடிகளை அமெரிக்கா உருவாக்கியிருந்தாலும் நிலை தடுமாறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் நிலை ரொம்ப மோசமாக இருப்பதாகத்தான் நாம் அந்த செய்தியில தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஈரான் பற்றி எரிகிறது. ஈரானுடைய விமானங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி மட்டுமல்ல, IRGCயில் உள்ள ஏராளமானவர்கள் 48 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை காலை உள்ளூர் நேரப்படி புளூசோனிக் என்கின்ற துல்லியமான ஏவுகணைகளின் மூலம் 30 குண்டுகளை வீசி இதுதான் ஆரம்பத்திற்கு இந்த அனர்த்தத்திற்கு காரணமாக அமைந்தது. இது இரண்டு பக்கமும் பற்றி எரிகிற நிலையில இந்த போர் எவ்வளவு காலம் தொடரும் என்பதை நாம இப்ப தெளிவா பேசணும். அதற்கான காரணம் என்னவென்றால், அமெரிக்காவை பொறுத்தவரை உலகின் ஜாம்பவான் என்று அறிவிப்பு செய்தாலும் இந்த போரில் அவர்களின் பலம் பலவீனத்தை இயற்கை உலகத்துக்கு அவர்களை பற்றிய செய்தியை சொல்லி இருக்கிறது என்றுதான் நான் நம்ப வேண்டும். மத்திய கிழக்குல அவர்களுடைய பல தசாப்தங்களாக அமெரிக்காவினுடைய ராஜ்யம் என்பது மட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது. மத்திய கிழக்குல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் எல்லா பகுதிகளையும் அமெரிக்கா மட்டுமே அமெரிக்காவுடைய பிராக்சிகளாகத்தான் இருந்தார்கள். அமெரிக்கா சொல்வதுதான் நடக்கும். சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், ஜோர்டான், துருக்கி, அதே போல ஈஜிப்ட், எல்லா நாடுகளிலும், சிரியா, பஹ்ரைன், ஓமன், குவைத், ஆப்பிரிக்க நாடுகளிலும் அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். எல்லா பகுதியிலும் ஏன் அமெரிக்காவை எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்றால் அவர்களுடைய இராணுவ தளவாடங்கள், இராணுவ கட்டமைப்புகள், இதை பார்த்து தான் உலகம் அஞ்சியது. ஆனால் இன்றைக்கு அந்த இராணுவ கட்டமைப்புகள் முழுமையாக சீரழிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு உடனடியாக ஆம் என்று சொல்லக்கூடிய பதில் இங்கே காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அமெரிக்காவை எதிர்பார்க்கிற நேரத்தில் 1000 பில்லியன் டாலர்களை அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள் தமது இராணுவத்திற்காகவும் R&Dக்காகவும் செலவுகளுக்காகவும். ஈரான் ஒரு 10 பில்லியன் மட்டும்தான் ஒதுக்கிறது. இந்த வருஷம் 25 பில்லியனாக அவர்கள் மாற்றப் போகிறார்கள், ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்திய போன்ற நாடுகள் 85 பில்லியன், சீனா 250, ரஷ்யா 120. இதெல்லாம் கவனித்து பாருங்கள். அமெரிக்காவினுடைய அந்த அளவிற்கு தொழில்நுட்பத்தை இன்றைக்கு இந்த அளவிற்கு இந்த போரின் வாயிலாக அவர்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதின் காரணம் என்னவென்றால், ஒரு கலெக்டிவ் செய்தியின் வாயிலாக செய்திகள் நாம் தரம் பிரித்துத்தான் எடுக்க முடிகின்றது. அந்த செய்திகளின் வாயிலாக நாம் இப்போது உங்களுக்கு கொடுப்பது அமெரிக்காவினுடைய பின் அடைவு என்னவென்றால், கடந்த காலங்களில் அமெரிக்கா வைத்திருக்கிற எல்லா சிஸ்டமும் 2 தசாப்தங்களுக்கு முன்பு 2002 அன்றைக்கு பேட்ரியாட் ஸ்கட் மூலமாக தாக்குதல்கள் நடைபெற்றாலும் ஈராக்கை அவர்கள் பதுங்கு குழியிலிருந்து எலிபிடிப்பதை போன்று அன்றைக்கு சதாம் ஹுசைனை தூக்கில முடிந்தது. இப்படி பல தலைவர்களை அவர்கள் ஊனப்படுத்த முடிந்தது. லிபியாவினுடைய கர்னல் கடாஃபி போன்றவர்கள் இப்படியெல்லாம் செய்ய முடிந்தது. ஆனால் இன்றைக்கு ஈரானிடத்தில் உளவு அமைப்புகளை ஊடுருவி ஒரு மாபெரும் தவறை அமெரிக்கா செய்திருக்கிறதா
என்று எண்பதற்கு தோன்றுவது போன்று இன்றைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய கணிப்பு பல இடங்களில் தவறானதற்கு காரணம், உச்சபட்ச தலைவர் இமாம் அலி கமேனியை படுகொலை செய்ததின் மூலம் அமெரிக்கா என்ன எதிர்பார்த்தது என்றால், இதன் மூலமாக ஈரானில் உள்நாட்டு போர் வெடிக்கும், மக்கள் வீதிக்கு வருவார்கள். வீதிக்கு வருகின்ற போது நாடு முழுவதும் ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன், அதாவது நிலையற்ற அமைதியற்ற ஒரு சூழல் களத்தில் ஏற்படும். இதன் மூலமாக தாங்கள் ஆயுதங்கள் நிலைகளை தாக்கி அழித்து வெற்றி பெறலாம் என்று அமெரிக்கா திட்டம் போட்டது. ஆனால் அமெரிக்காவின் திட்டம் சரியாக வடிவமைக்கப்படவில்லை என்பதுதான் இங்கே முக்கியம். அமெரிக்காவுடைய செனட்டிலும் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் கட்சியிலும் கூட யூதர்களுக்கு எதிராக ஏன் நாம் உயிரை இழக்க வேண்டும் என்ற குரல்கள் அமெரிக்காவினுடைய சபைகளை தாண்டி யூரோப்பியர்களிடத்திலும் அது வந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திற்கு பெரும் பின்னடைவு. நான் சொல்லவில்லை, 53-47 என்ற அளவிலே அமெரிக்கா இந்த போரில் பங்கு பெறுவதை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பின்னடைவு. ரிபப்ளிக் மெம்பர் ஒருத்தர் கூட மாற்றி வாக்களித்திருக்கிறார். இதுவும் அவர்களுக்கு பின்னடைவு. யூரோப்பிய யூனியன் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பேசிக் கொண்டிருந்த யூரோப்பிய யூனியனுடைய நேட்டோ அலையன்ஸ், உலகின் பல நாடுகளில் அவருடைய ஆபரேஷன் நடந்தது. உங்களுக்கு தெரியும், 2002 ஒசாமா பின் லேடனை காலி செய்வதற்கும், சிரியாவினுடைய ஆபரேஷன், அபூபக்கர் அல் பாக்தாதியுடைய ஆபரேஷன், இதையெல்லாம் அவர்கள் முன்னின்று நடத்தினார்கள். அந்த கோலியேஷனில் இப்பொழுது பதவியேற்றிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக அதை அழித்திருக்கிறார் அல்லது தாரை வார்த்திருக்கிறார். எப்படி என்று சொல்லுகிறோம் கேளுங்கள். ரெசிப்ராக்கல் டெரிஃப் என்றதின் அடிப்படையில் அவருடைய நடவடிக்கையின் பால் யூரோப்பிய யூனியன் இவர் மீது பெரும் மன சங்கடத்துக்கு ஆளானது. டென்மார்க்கினுடைய ஒப்புதலுக்கு உள்ளான இணைநிலமாக பார்க்கப்படும் கிரீன்லாந்தை நாங்கள் கைப்பற்றுவோம். நேட்டோ அலையன்ஸின் பார்ட்னராக இருக்கும் கனடாவினை 51வது மாநிலமாக நாங்கள் இணைத்துக் கொள்வோம். மூன்றாவது பெரும் தவறை அமெரிக்கா செய்தது, உக்ரைன் ரஷ்ய போரில் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு தருவதாக சொல்லி அவரை கூப்பிட்டு அவமானப்படுத்தியது ஒரு பக்கம், மறைப்பொருளாக மீண்டும் ரஷ்யாவோடு ரியாதில் பேச்சுவார்த்தை நடத்தியது மற்றொரு பக்கம். அப்போ ஒற்றுமாக அவர் குழப்பி இருக்கிறார். அதில் ஒற்றுமையாக அவர் நடக்கவில்லை. யூரோப்பிய யூனியன் மக்களிடத்திலே, யூரோப்பிய யூனியன் தலைவர்களிடத்திலே அவர் பேசவில்லை, அவர் கேட்கவில்லை. இது அவர்களுக்கு பெரும் பின்னடைவு. அதற்கு பிறகு டாக்ஸ் என்ற பெயரில் சொந்த சகோதரர்களை மிரட்டுவதை போன்று யூரோப்பிய யூனியனில் உள்ள மாபெரும் தலைவர்களை நாடுகளுக்கு இடையாக அவர்கள் கடுமையான வரி விகிதாச்சாரத்தை அவர்களின் மேல் விதித்ததும் யூரோப்பிய யூனியன் அமெரிக்காவின் பக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தள்ளி போனார்கள். காரணம், மத்திய கிழக்கில் அவர்கள் மெயின்டைன் பண்ணின அந்த உறவின் அடிப்படையில் தான் அவர்களை நம்பி இருந்தார்கள். அதே போன்று ஒரு தலைவராக இருந்து கொண்ட இவர் யூரோப்பிய யூனியனிடத்தில் எந்த சமாதானத்தையும் கேட்காமல் கடுமையான வார்த்தைகள், கடும் சொல்லாடல்கள், ஒரு எதேச்சகார போக்கை அவர் உருவாக்கினார் என்பதுதான் இன்றைக்கு யூரோப்பிய யூனியன். சற்று முன்னர் நேற்று பார்க்கிற போது ஆண்டனி கியூபோசிஸ் தனது கருத்தில் அவர் ஆயுதங்கள் மௌனியாக்கப்பட்டிருக்கிற நிலையில் அமெரிக்காவுக்கு உதவிட வேண்டும் என்று சொன்னாலும் அது வெறும் வார்த்தைகள் தான். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்தியாவை 50% வரிவிகிதத்தில் அமெரிக்கா உள்படுத்தியது எந்த அடிப்படையில்? எந்த தேவையும் இல்லை. ஆனால் அமெரிக்காவின் நட்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய யூரோப்பிய யூனியனோடு இந்தியா, உருசுலா அவர்கள் இந்தியாவிற்கு ஒரு கைச்சாத்திட்டது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. ஆகவே இது மாதிரி நடவடிக்கைகள், டென்மார்க்கின் நடவடிக்கைகள், கிரீன்லாந்தினுடைய நடவடிக்கைகள், அதை போன்று உக்ரைனுடைய நடவடிக்கைகள், கனடாவின் இணைப்பு நடவடிக்கைகள், அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியாவோடு அவர்கள் கைச்சாத்திட்ட நடவடிக்கைகள், வர்த்தக ஒப்பந்த நடவடிக்கைகள் எல்லாம் மெல்ல 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 அமெரிக்காவை யூரோப்பிய யூனியனிடத்திலிருந்து தள்ளி போனதும்
இப்போது அதிகப்படியாக கை சேதப்பட்ட நிலையிலே எங்களுக்கு ஆயுதம் வேண்டும் என்றும் உடனடியாக நீங்கள் செய்து தாருங்கள் என்று யூரோப் இருக்கக்கூடிய ஆயுத கம்பெனிகளிடத்தில் அமெரிக்க அதிபர் கேட்பதும் அவர்களின் பலகீனம்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருப்பதாக நான் எண்ணவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு நிமிடம், ஒரு வினாடி, ஒரு மைக்ரோ செகண்ட், இதெல்லாம் போர்க்களத்தில் ரொம்ப முக்கியமானது. அப்படித்தான் ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறது. நான் இப்போது உங்களுக்கு பேசுகின்ற நேரத்தில் 5ஆம் தலைமுறை அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு பெரிய நவீன யுகத்திலான ஹைப்பர்சோனிக்கை இன்று காலை வீசியிருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைக்கின்றது. நேற்று பேசும்போது ஈரான் 2012ஆம் ஆண்டு அந்த நாட்களுக்கான பழைய கன்வென்ஷனல் பாலிஸ்டிக்ஸ் மிசைலை நாங்கள் பயன்படுத்தினோம் என்றும், இப்பொழுது புதிய யுக்தியோடு 5ஆம் தலைமுறை அல்லது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹைப்பர்சோனிக்கை அவர்கள் பயன்படுத்தியிருப்பதன் விளைவாக மரண ஓலம் டெல் அவீவில் மட்டுமல்ல, ஹைஃபாவில் மட்டுமல்ல, பல இடங்களில் கொத்துக்குண்டுகளால் மக்கள் இஸ்ரேலில் அழிந்து கொண்டிருப்பதும், 3000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள், அபார்ட்மெண்ட்ஸ், மக்கள் வாழும் பகுதிகள், அதை போன்று வர்த்தக கட்டடங்கள் அழிவை நோக்கி செல்வதும், இலக்கை அடைவதற்கு துல்லியமாக வெஸ்ட் பேங்கில் செட்டிலர்ஸ் ஏரியா குடியேற்றவர்களை அவர்கள் தெளிவாக துள்ளி கொடுப்பதும், இதை தடுப்பதற்கு நாதியற்ற நிலையில் அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறது. இந்த போரை ஆரம்பித்த பெஞ்சமின் நெத்தானியாகவும் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இப்பொழுது எங்கே என்ற கேள்வி எழுகின்றது. சைப்ரஸுக்கு சென்று விட்டாரா? மற்றொரு காணொளியில் அவர் அரபு நாடு ஒன்றில் பொதிந்து அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் வருகிறது. ஆனால் இரண்டு தேசங்களிலும், அது இஸ்ரேலாக இருந்தாலும், அது ஈரானாக இருந்தாலும், அல்லது மத்திய கிழக்காக இருந்தாலும், அல்லோகலப்படுவது பொதுமக்களும், குழந்தைகளும், வயது முதிர்ந்தவர்களும். என்ன இந்த மாதிரியான ஒரு சமூகம்தான் அழிவை நோக்கி செல்கிறது. அமெரிக்க அதிபருக்கோ பெஞ்சமினுக்கோ அதை பற்றி கவலை இல்லை. இப்பொழுது இந்த தவறை செய்ததின் மூலம் இது ஒரு நீண்டகால போராக உருமாறுமா என்றால் அங்கே பல சிக்கல்கள் உண்டு. ஏனென்றால் ஹெர்மூஸ் நதி இது 8 கிலோமீட்டர் குறுகலான பாதை கொண்ட ஆழமான ஒரு பகுதி. உலகின் இந்த வர்த்தகத்தில் நாள் ஒன்றுக்கு 1 கோடி பேரலை, அல்லாது 2 கோடிக்கு மேற்பட்டதை இங்குதான் நாம் கடத்த வேண்டியிருக்கிறது. இங்கிருந்துதான் இந்திய நாடுகளுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் மத்திய கிழக்கினுடைய தொழில் வளமே இங்குதான் இருக்கிறது. ஹெர்மூஸில் இருந்துதான் உற்பத்தி செய்யப்படாத பாலைவன பிரதேசமாக இருக்கும் சவுதிக்கும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அல்லது மற்ற நாடுகளுக்கும் உலகின் பல பகுதிகளிலிருந்து அவர்கள் சாப்பிடும் அனைத்து உணவும் இந்த ஹெர்மூஸில் இருந்துதான் வர வேண்டும். அப்படி வரவில்லாத பட்சத்தில் அது பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை சுற்றி ஆப்பிரிக்க பகுதியிலிருந்து வந்தாலும் அது அவர்களுக்கு விலையேற்றத்தை கொடுக்கும், ஒரு ரெசஷனை உருவாக்கும். நாட்டில் அதாவது ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு சூழல், ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழல், செட்டிலிட்டி இல்லாத ஒரு அரசு பல விவகாரங்களை ஏற்படுத்தி மக்களுக்குள் நீண்ட தூரமாக ஒரு கன்ஃபபுலேஷன், பெரும் குழப்பத்தை ஆழ்த்திவிடும் என்பதும் மத்திய தரைக்கடலின் பதட்டமாக இருக்கிறது. பல டிரில்லியன்களை அந்த மக்கள் அமெரிக்காவை நம்பி ஒப்படைத்தார்கள். அமெரிக்காவே தங்கள் தேச பிதாவாக, தங்களின் காவிய நாயகனாக, தங்களின் பாதுகாவலனாக அரபுகள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் விளைவுதான் அமெரிக்க அதிபர் கடந்த 2025 19ஆம் தேதி பதவியேற்ற பின்பு கஸா போரில் உக்கிரத்தை அடைந்த நேரத்திலும் சவுதிக்கும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும், கத்தாருக்கு சென்று 350 லட்சம் கோடி ரூபாய்களை பரிசாக பெற்றார். அதாவது அமெரிக்காவின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஃபென்ஸ் கோரிடார் இன்னும் பல நிலைகளில் அவர்கள் இன்வெஸ்ட் செய்தார்கள். அவருக்கு ஒரு பரிசும் கொடுத்தது கத்தார். அப்துல் ரஹ்மான் அல் தானி அவர்கள் 4000 கோடிக்கான ஒரு விமானத்தையும் பரிசு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய நிலை, அமெரிக்காவை நம்பியவர்கள், உதாரணத்திற்கு இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தளங்களாலே குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு தாக்குதலை
அவர்கள் நடத்துவார்கள் என்று அவர்கள் கொஞ்சம் கூட எண்ணவில்லை. ஏனென்றால் அமெரிக்காவுடைய ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்காவுடைய மைக்ரோசாஃப்ட்வேர், யுஎஸ்னுடைய மிக முக்கியமாக அமேசான், யுஎஸ்னுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அராம்கோ, இப்படி எல்லா இடங்களிலும் அமெரிக்கா 8க்கும் மேற்பட்ட தளங்கள், 7க்கும் மேற்பட்ட அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் காரிடார், 2க்கும் மேற்பட்டாக பிளைண்ட் ரேடராக மாறி இருக்கக்கூடியவைகள், 40,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள், லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நாட்டிலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கப்பட்டு கொண்டிருப்பது பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இது நீதிதானா என்ற கேள்வி எழுகின்றது. ஆனாலும் அமெரிக்கா கடைசி ஆயுதமாக ஈரானுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த மறுபடியும் முனைந்து குர்திஷ் படைகளுக்கு எதிராக 10 லட்சம் எமது வீரர்களை வைத்து உங்களை நசுக்கி விடுவோம் என்ற கடும் அச்சுறுத்தலை ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி நேற்று வெளியிட்டிருப்பதன் மூலம் மீண்டும் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் தவறுகளை இழக்கிறதா என்ற கேள்வி எழுகின்றது. தவறுகளை மீண்டும் மீண்டும் அமெரிக்கா எழுப்பிக் கொண்டும் அதை உருவாக்கி கொண்டு இருக்கும் காலமெல்லாம் மத்திய கிழக்கின் அடுத்த கட்ட வாழ்வும், அமெரிக்காவின் அரசியல் ஆசைகளும், பணம் சம்பாதிக்கும் ஆசைகளும் உலகின் மிகப்பெரிய மிரட்டலாக அவர்கள் உருவாகுவதற்கும் ஒரு தடை ஏற்படுமா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் மீண்டும் சொல்கிறோம், வலிமையான சக்தி அமெரிக்கா. அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவில் மிக பெரும் வலிமையான சக்தி இஸ்ரேல். அதில் மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. இருந்த போதிலும் இந்த போரை துல்லியமாக, நிதானமாக அவதானித்து, மறு உருவாக்கத்திற்கு பின்பு, கமெனியுடைய மரணத்திற்கு பின்பு அலிலாரிஜானி போன்ற ஆளுமைகள் இதை நடத்துவதற்கு பின்னணியில் உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளான சீனா மற்றும் புத்தினுடைய கைகள் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. நேரடியாக அவர்கள் இந்த போர் களத்தில் அவர்கள் கால் பதிக்கவில்லை. மறைமுகமாக மலைகளுக்கு கீழ் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஏராளமான அணு ஆயுதங்களுக்கு ஒப்பான 5ஆம் தலைமுறை பலிஸ்டிக் ஏவுகணைகள், குறிப்பாக இன்று காலை தற்போது வந்திருக்கிறது இமாமத் ஹைப்பர்சோனிக் விமானங்கள், அதே போன்று கொர்ரம்சோர் 4, ஹைப்பர் செகான், இமாமத், சிஜீல், கஹர், இப்படியெல்லாம் புதிய 5ஆம் தலைமுறை யாரும் எதிர்பார்க்காத பயங்கரமான அணு உலைகளை சுமந்து, அணு குண்டுகளை சுமந்து கொண்டு வரக்கூடிய கிளஸ்டர் பாம்களின் இந்த மறு சமூகத்திற்கான அடுத்த தலைமுறைக்கான ஒன்றை அவர்கள் ஏவ ஆரம்பித்திருக்கிறார் என்று இன்று காலை நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இன்று சனிக்கிழமை காலை அடுத்த கட்ட 2வது வேவ் அல்லது 24வது அலைவரிசை தாக்குதலை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்று நாம் சொன்ன மாதிரி யா அலி, அவர்களுடைய தாக்குதலின் பெயர் யா அலி இப்னு ஏஎஸ் அப்படி என்று ஒன்று, யா ஹுசேன் இப்னு அலி ஏஎஸ். மறுபடியும் சொல்கிறேன், இந்த தாக்குதலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பெயரை சூட்டி தாக்குகிறார்கள். இது 24வது அலை. ஆக இதனுடைய போர் கண்களுக்கு எட்டிய வரை ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் முடிவுகள் எங்கே இருக்கிறது? தேடித்தான் பார்க்கிறது. அமைதி தேடிய உலகம் இனி இது முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும் என்பதே நமது பார்வையாக இருக்கிறது. மீண்டும் அடுத்து உங்களுக்காக அடுத்த செய்திகளோடு சந்திக்கிறேன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.